ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பாக்கியாவும் அமிர்தாவும் ரெஸ்டாரண்ட்டில் சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது செல்வி புது டிஷ்ஷை பற்றி கேட்டு பாக்கியாட்ட வர்றாங்க. அப்போ பாக்கியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு அமிர்தான்னு செல்வி அமிர்தாட்ட கேட்குறாங்க. அப்போ அமிர்தா சொல்கிறாங்க, வீட்டில் ஒரே பிரச்சனை தான்க்கா அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. அதுக்கு செல்வி பாக்கியாட்ட என்னாச்சுக்கா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இனியா கல்யாணம் வேண்டேன்னு சொல்கிறான். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவன் மனசை மாற்றுறதுலே குறியாக இருக்காங்க. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வேணும்னு அவர் கேட்டு போன 3 நாளையில் திருப்பி பொண்ணு கேட்டு வர்றாங்க. எனக்கு ஏதோ உறுத்தலாக இருக்குதுன்னு பாக்கியா சொல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அப்படியெல்லாம் அவங்க வீட்டில் விசாரிக்காமல் இனியாவை கொடுக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு கேட்ட உடனே பையன் எப்படி ஏதுன்னு விசாரிக்காமையே கொடுத்துருவாங்க கோபி சார் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக சொல்லிகிட்ருக்குறாங்க செல்வி பாக்கியாட்ட. செல்வி கேட்குறாங்க, என் பையனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, நான் எப்படி செல்வி யோசிக்காமல் இருப்பேன் அப்படின்னு கண் கலங்கிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு செல்வி சொல்கிறாங்க, அக்கா நீங்களும் இனியா பாப்பாவும் என் பையனை பற்றி யோசிக்க வேண்டாம். இனியா பாப்பாவுக்கு நல்ல வாழ்க்கை வந்திருக்கு. நீங்கள் அவனுக்காக நிறைய யோசித்து அவன் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க. அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கட்டும்னு சொல்லி செல்வியும் எமோஷனாக பேசி கண் கலங்க பாக்கியா செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அழாதீங்க அக்கா, நீங்கள் ரொம்ப கஷ்டம், நீங்கள் அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனியா பாப்பாவோட கல்யாண வேலையை பாருங்கன்னு செல்வி ஆறுதலாக சொல்கிறாங்க. அடுத்த பக்கத்தில் கோபி இனியாவை கூட்டிகிட்டு ஆகாஷ் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ஆகாஷ் வீட்டை பார்த்ததும் இனியா கேட்குறாங்க, என்னப்பா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆகாஷை திருப்பி அடிக்க போகிறீங்களா அப்படின்னு இனியா பயமாக கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாங்க, இல்லைம்மா, நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதோட ஆகாஷ்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் உன்னையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்னு கோபி சொல்லிகிட்ருக்காங்க. பிறகு கோபியையும் இனியாவையும் ஆகாஷ் பார்த்ததும் முதல்ல பயப்படுறாங்க. பிறகு கோபி சொல்கிறாங்க, நான் உன்னை அடிக்க வரல, பயப்படாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சரி வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி ஆகாஷ் இனியாவையும் கோபியையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து கோபி ஆகாஷ்கிட்ட சொல்கிறாங்க, இனியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, பணக்கார வீட்டு சம்மந்தம். அவள் கல்யாணத்துக்கு சம்மதிக்காமல் இன்னும் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, அதுக்கு ஆகாஷ் சொல்கிறாங்க, இனியா அப்பா அம்மா சொல்கிற வாழ்க்கையே நல்லா தான் இருக்கும், நீ அவங்களையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், அதில் உன்னால் வரும் பிரச்சனையை நான் சமாளிச்சுட்ருக்க முடியாதுன்னு இனியாட்ட சொல்லிகிட்ருக்கா. கண் கலங்கி ஆகாஷ் சொல்லிக்கிட்டுருக்குறாங்க. உங்கள் அப்பா சொல்கிற பையனையே நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இனியா அழுதுகிட்டே வெளியே வர்றான். வெளியே வர்றதை பார்த்துட்டு இனியாவை நிப்பாட்டி ஆகாஷ் ஆல் த பெஸ்ட்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு இனியா ரொம்பவே அழுதுகிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு வந்த பிறகு இனியா அழுதுகிட்டே இருக்கான். பாக்கியா என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போது கோபி ஆகாஷ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன விஷயத்தையும் இனியா சொல்லிகிட்டு இருக்கான். பாக்கியா சொல்கிறாங்க, சரி இப்போ அதெல்லாம் விடு, நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு சொல்லி பாக்கியா கேட்டிருக்குறாங்க. அதுக்கு இனியா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இறந்து போன டயத்தில் எங்கள் அம்மா என்னை யார் கையிலையாச்சும் பிடிச்சி கொடுக்கணும்னு தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் உங்கள் தாத்தா என்னை பொண்ணு கேட்டாங்க, என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்னை நான் நிரூபிச்சுக்கிறதுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னை உங்கள் அப்பா இந்த வீட்டில் அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதையும் நான் தாங்கிட்டு தான் இருந்தேன். இந்த நிலைமை உனக்கு வரணுமா, நீ யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் இனியா சுதாகர் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டுருக்காங்க. ஈஸ்வரி இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்கிறார். லேட் ஆயிடுச்சு, இன்னும் ட்ரெஸ் எடுக்க போனவங்களாம் இன்னும் வரலைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு தெரியலேன்னு பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ சுதாகர் குடும்பத்தினர் எல்லோரும் வீட்டுக்கு வர்றாங்க. நாங்கள் கல்யாணத்திற்கு நகை புடவை எடுப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சோம், ஆனால் இனியா சீக்கிரமே செலக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி இனியாவை பாராட்டி சுதாகர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.